ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 kg சிக்கன் கிரேவி தான் நல்லா சுவையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாயை நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். 1/2 கப்பு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டு அது ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டேன். வதக்கி விட்டதுக்கப்புறம் 1/2 கப்பு தயிர் எடுத்துக்கிட்டேன். அது 1/2 கப்பு நல்லா கெட்டியான தயிர், அதையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. வதக்கினதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு 1 கையளவு சால்ட் உப்பு தாங்க நான் போட்டுட்டேன். கல் உப்பு போடல, சால்ட் உப்பு தான் சேர்த்துக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விட்டேன். குக் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிசைஞ்சு நல்லா வெந்துருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் சக்தி மசாலா பொடி, சிக்கன் பொடி தான் சேர்த்துக்கிட்டேன். அந்த பொடி தான் எப்போவுமே சேர்ப்பேன். அதனால் அந்த பொடி சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்து கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுட்டேன். வேக வச்சதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகி வந்துருந்துச்சு. மல்லித்தலை போட்டு இறக்கியாச்சுங்க. பார்க்கையிலே உங்களுக்கே தெரியும் கிரேவி எவ்வளோ கிறிஸ்மியாக சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில்